நம்ம புதுக்கோட்டை கொஞ்சம் இருங்க. புதுக்கோட்டைனாலே பழமை தான். இதுக்கு யார் புதுக்கோட்டைன்னு பேர் வச்சது? 1734 இங்கேருந்து ஒரு பழைய கோட்டையை இடிச்சிட்டு 17ஆம் நூற்றாண்டில் புதிய கோட்டை கட்டியிருக்காங்க. அப்போ வந்த பேர் தான் இந்த புதுக்கோட்டைங்கிற நேம். இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு மும்மதங்கள் இருந்தாலும் எங்களோட ஒற்றுமையை காட்ட காட்டுபாவா பள்ளிவாசல் ஒன்னே போதுங்க. எம்மதமும் சம்மதமேனு யார் வேணா உள்ள போய் சாமி கும்பிடலாம். இப்போ 1000 பெண் மருத்துவர்கள் இருந்தாலும் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை ஈன்றெடுத்த பெருமை புதுக்கோட்டைக்கு தானே சொந்தம். புதுக்கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட வேண்டியது முட்டை மாஸ் தான். மிஸ் பண்ணிடாதீங்க, வேற எங்கேயுமே கிடைக்காது. பல எதிரிகளை தாக்குதல் செஞ்சோம் அழிக்க முடியாத திருமய மலைக்கோட்டையை பொதுமக்களும் காதலர்களும் சேர்ந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடையாளங்களை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும். இப்ப இருக்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சா 10 வருஷம் 15 வருஷம் தான் வருது. வெறும் காய்கறி மற்றும் இயற்கையான பொருளை வச்சு வரைஞ்ச சித்திரவாசல் குகை ஓவியங்கள் இன்னும் அழியாம இருக்கிறது பிரமிப்பை உண்டாக்கு. குடைவரை கோயில்களும் இன்னும் பல வழிபாட்டு தலங்களும் புதுக்கோட்டையின் அடையாளமாவே இருக்கு. புதுக்கோட்டையில ஒரு அருங்காட்சியகம் ஒன்று இருக்கு. போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு போன்ற வீர விளையாட்டெல்லாம் அதிகம் நடத்தப்படுவதும் புதுக்கோட்டையில தான். அதிக வாடிவாசலை கொண்டு உள்ளதும் புதுக்கோட்டை தான். இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் புதுக்கோட்டையின் வரலாற்றை. இந்த லைக்கை போட்டு விட்டு போறது.